முதல்ல பார்த்தோம் அப்படின்னா மேசராசி. மேசராசிக்கு ஆதாயம் பார்த்தோம் அப்படின்னா இந்த வருடத்தில் 11% ஆதாயம் இருக்குது. விரயம் பார்த்தோம் அப்படின்னா 5% இருக்குது. என்ன மேசராசிக்கு என்ன தான் 7 நடந்தாலும் குருவினுடைய பார்வையினால் கொஞ்சம் அந்த பாதிப்பெல்லாம் இந்த குரு பயிற்சி அடுத்த மாதம் வருது. அதனால் கொஞ்சம் சற்று அந்த சனியினுடைய தாக்கமெல்லாம் குறைந்து கொஞ்சம் லாபமானது அதிகரிக்கும். ரிஷபராசி தான் பார்த்தோம் அப்படின்னா 5% ஆதாயம், 14% விரயம். என்ன அதனால் அவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ரிஷபராசி அன்பர்கள். அதற்கு அடுத்துனா மிதுனராசி. மிதுனராசிக்கு 8% ஆதாயம், 11% விரயம் இருக்குது. என்னென்னா குரு இருக்கிற இடத்த விட்டு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம் போகிறாரு. 12ஆம் பறவையாக பார்க்கறதுனால கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கும் மிதுன ராசி. கடகராசிக்கு அடுத்து பார்த்தோம், கடகராசிக்கு இத்தனை நாள் இருந்துட்டு வந்த பிரச்சனை, கடன் தொல்லை, இன்னும் இதெல்லாம் போகி நல்லபடியாக 8% ஆதாயம், 2% தான் விரயம். என்ன அதனால் கடகராசிக்கு இந்த வருஷம் நல்லா இருக்கும். அதுக்கு அடுத்தது சிம்மராசி. சிம்மராசி சொல்லவே வேணாம், அஷ்டமச்சனி. என்ன அதனால் 5% 5% ஆதாயமும் விரயமும் ரெண்டும் சமமாக இருக்குது. அதனால் ஏற்கனவே ஜென்மத்தில் கேது இருக்கார். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக அந்த சிம்ம ராசிக்காரங்களாம் இருக்கணும். அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கன்னிராசி. என்ன அந்த கன்னிராசியில் பார்த்தோம் அப்படின்னா 8% ஆதாயம், 11% விரயம். இந்த கன்னிராசிக்கு அவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் அந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு வியாழக்கிழமையில் குரு வழிபாடு பண்ணும்போது சிறப்பாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா துலாம் ராசி. துலாம் ராசிக்கு இந்த வருடம் துலாம் ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கும் கொஞ்சம் பாதிப்பாக தான் இருக்குது. அதாவது ஆதாயம் பார்த்தோம் அப்படின்னா 5%, விரயம் பார்த்தோம் அப்படின்னா 14% இருக்குது. அதனால் அவங்களும் கொஞ்சம் துலாம் ராசிக்காரங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு இந்த வருடம் கொஞ்சம் இதனால் வரைக்கும் கடனில் தத்தளிச்சிட்டு இருந்தவங்களாம் இந்த வருடம் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கலாம். கொஞ்சம் பண வரவெல்லாம் இருக்கும். என்னென்னா ஆதாயம் 11%, விரயம் 5% தான். அதனால் தாராளமாக இதுலேயுமே முயற்சி செய்யலாம். அதுக்கடுத்து தனுசு ராசி. தனுசு ராசிக்கும் பார்த்தோம் அப்படின்னா 14% ஆதாயம், 11% விரயமாக இருக்குது. அதனால் குருவினுடைய என்னன்னா அஷ்டமத்தில் குரு வரார், அதுவும் கொஞ்சம் பாதிப்புகளாக இருக்கும். அதனால் அது கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்கணும். மகர ராசி. மகர ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா மகர ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் என்னென்னா 2ஆம் இடத்துலேயே ராகு இருக்கார். என்ன வாயை தான் முதல்ல கட்டுப்படுத்தணும். சாப்பாடாக இருக்கட்டும், மற்ற பேச்சுக்களாக இருக்கட்டும், அனைத்து விஷயங்களுமே கொஞ்சம் கட்டுப்படுத்தணும். அதே மாதிரி தான் கும்பராசியும். கும்பராசிக்கும் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் பாதச்சனி இருக்குது. அதனால் இந்த பாதச்சனியில் கும்பராசிக்கே தெரியும், இந்த அப்படியே ஒரே குழப்பத்திலே இருப்பாங்க. யாரையெல்லாம் குழம்பி போய் ரொம்ப இருக்காங்களோ அவங்களாம் கும்பராசி அப்படின்னு இந்த வருடத்தில் நாம் புரிஞ்சுக்கலாம். அதனால் முதல்ல மகர ராசிக்கு ஒரு 5% ஆதாயம், 8% என்ன இதாக இருக்கும், விரயமாக இருக்கும். கும்பராசிக்கு 2% ஆதாயம், 8% விரயமாக இருக்கும். சரிங்களா? கொஞ்சம் பாதிக்கப்படுறவங்களும் அந்த கும்பராசி இந்த வருடத்தில் இருக்காங்க. அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்கணும். அதுக்கடுத்து மீனராசி. மீனராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா கடைசி ராசி அவங்க தான். என்ன சனி ஜென்மத்திலே இருக்கார். என்ன அதனால் கொஞ்சம் 11 என்ன வந்தாலும் பெருசாக வரும், போனாலும் பெருசாக போகும். என்ன அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த மீனராசி. என்ன எல்லா விஷயத்துலையுமே எந்த ஒரு முடிவையுமே கொஞ்சம் யோசித்து சிந்தித்து எடுக்கணும். அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வருடத்தினுடைய மொத்த ஆதாயம் அப்படிங்கிறது 53%, விரயம் என்பது 56%. என்ன வரவை விட செலவு தான் அதிகமாக இருக்கும் இந்த வருடத்தில். அதனால் அதையும் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்கணும்.